अरहन्तो भगवन्त इन्द्रमहिषा सिद्धास्य सिद्धीश्वरा आचार्याजिन शासनोन्नतिकरा पूज्या उपाध्यायका श्री सिद्धांत सुपाठका मुनिवरा रत्नत्रया राधका पंचैते परमेष्ठिन प्रतिदिनं कुर्वन्तु न मंगलम् कुर्वन्तु न मंगलम्। நிச்சய व्यवहार நயங்களை பற்றிய சர்ச்சை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று வரை நாம் व्यवहार நயம், அதன் பிரிவுகள், சத்பூத व्यवहार நயம், அசத்பூத व्यवहार நயம், சத்பூத व्यवहार நயத்தில் உபசரித்த சத்பூத व्यवहार நயம், அனுபசரித்த சத்பூத व्यवहार நயம், இதைதான் அசுத்த நிச்சய அசுத்த व्यवहार நயம் என்றும், அதாவது அசுத்த சத்பூதம் என்றும் சுத்த சத்பூதம் என்றும் கூறுகின்றனர். असद्भूत व्यवहार नयத்தில் उपचरित असद्भूत व्यवहार नயம், பிறகு அனுபச்சரித்த அசத்பூத व्यवहार நயம் அப்படின்றது நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிச்சய நயத்துக்கு போறேன். இதனுடைய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதனுடைய வரிசை பார்த்தீங்கன்னா, இந்த व्यवहार நயத்தினுடைய வரிசையை புரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுனா, முதல்ல அனுபச்சரித்த அதாவது உபச்சரித்த சத்பூத व्यवहार நயம் இருக்கு பாருங்க, உபச்சரித்த அசத்பூத व्यवहार நயம். சில நேரத்துல அது என் வாயிலிருந்து தவறா வந்துடுது, அது கரெக்டா நீங்க புரிஞ்சுக்குங்க. உபச்சரித்த அசத்பூத व्यवहार நயம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுது, பிற பொருளோட ஆன்மாவை தொடர்பு படுத்துது. மனைவி, மக்கள், செல்வம் இவற்றோடு ஆன்மாவை தொடர்பு படுத்துறது இருக்குதுலயே அது ரொம்பவே புறமா இருக்கிறது. அதனுடன் எது ஆன்மாவை தொடர்பு படுத்துகிறோடோ, முற்றிலும் வேறுபட்ட, முற்றிலும் தனித்த பொருள்களோட ஆன்மாவை எது தொடர்பு படுத்துதோ அது வந்து உபச்சரித்த அசத்பூத व्यवहार. இருக்குதுலே வெளியே இருக்கிறதுங்க, சிம்பிள். இருக்குதுலே ரொம்ப தூரம் வெளியே இருக்கிறது. மனைவி மக்கள்லாம் ஆன்மாவை உற்று நோக்கும் பொழுது, ஆன்மா நோக்கில பார்க்கும் பொழுது இருக்குதுலே வெளியே இருக்கிறவங்க, அவங்க இருக்கிறதுல தூரத்துல இருக்கிறவங்க. ஏன்னா ஏக கஷேத்திர அவகான சம்பந்தம் கூட கிடையாது அந்த நோக்கில், ஞாபகம் வச்சுங்க. அத கூட தொடர்பு படுத்து, அது பேர் தான் வந்து உபச்சரித்த அசத்பூத व्यवहार நயம். அதுக்கப்புறம் அனுபச்சரித்த அசத்பூத व्यवहार நயம் என்ன பண்ணுது, உடலோட ஆன்மாவை தொடர்பு படுத்துது. இது ஒரு வகையில கொஞ்சம் வந்து கிட்ட வருதுன்னு வச்சுங்க ஆன்மாவுக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மாவுக்கும் உடலுக்கும் ஏக கஷேத்திர அவகான சம்பந்தம் இருக்குல்ல, ஒரே கஷேத்திரத்துல இருக்குது இல்ல, ரெண்டுத்தினுடைய கஷேத்திரம் ஒன்று தானே. உபச்சரித்த அசத்பூத व्यवहार என்ன பண்ணுச்சு, எதுக்கு எதோட தொடர்பு இல்லையோ, எது ஆன்மாவோட சுத்தமா வேறுபட்ட பொருளோ மாறுபட்ட பொருளோ அதா கூட தொடர்பு படுத்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் முயற்சி வந்து அடுத்தது வந்து அடுத்த நயம் என்னது, அனுபச்சரித்த அசத்பூத व्यवहार நயம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கிட்ட வந்துச்சு, உடலோட தொடர்பு படுத்துச்சு. சரிங்களா. அதுக்கப்புறம் உபச்சரித்த சத்பூத व्यवहार நயம் நம்பர் 3ல வந்து உபச்சரித்த சத்பூத व्यवहार நயம். அது என்ன பண்ணுச்சு, எது வந்து சோபாதி குணியம், கர்ம வினை, கர்ம மல அழுக்குகள்லாம் இருக்கு பாருங்க, அதா கூட ஆன்மாவை தொடர்பு படுத்துச்சு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மதிஞானம் முதலானவை ஆன்மாவினுடையது அப்படின்னு சொல்லிச்சு. மதிஞானம் வந்து ஒண்ணு வந்து முழுமையற்றது, இன்னொன்னு வந்து அதுல வந்து குறை இருக்கிறது, குற்றம் இருக்கிறது, ராகத்வேஷம் இருக்கிறது. இப்படி குறையாவும், அதாவது முழுமையடைந்ததும் கிடையாது, அதுல வந்து ராகத்வேஷ பாவம் இருக்குது அந்த மதிஞானத்தோட. அது அந்த நோக்கில வந்து ஆன்மாவை பார்த்துச்சு. இது 3வது நம்பர் பாயிண்ட். கொஞ்சம் ஆனா ஆன்மாவுக்கு கொஞ்சம் கிட்ட வந்துச்சு, ஞாபகம் வச்சுங்க.
அடுத்தது நாலாவது அனுபச்சரித்த சத்பூத விவகார நயம். அது என்ன பண்ணுச்சு? கேவல ஞானம் ஆன்மாவினுடைய இது அப்படின்னு சொல்லிச்சு. சுத்த பரியாய நோக்குல ஆன்மாவை பார்த்துச்சு. ஆனா பரியாய நோக்குல பார்த்துச்சுன்னு வச்சுங்களேன், திரவிய நோக்குல பார்க்கல. அந்த நோக்கத்துல அதுவும் வந்து ஆன்மாவுக்கு ரொம்ப கிட்ட. ஆனா இது நாலுமே விவகார நயம் தான், ஞாபகம் வச்சுங்க. பரியாய நோக்குல ஆன்மாவை ஃபர்ஸ்ட் நீங்க சத்பூத ஃபர்ஸ்ட் வந்து சத்பூதம் நிச்சய நயம். இப்ப நிச்சய நயத்துக்கு வராங்க, சரிங்களா? இப்ப நான் ஆரம்பிக்கும் போதே நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். நிச்சய நயம் விவகார நயம் என்ன பண்ணுச்சு? ரெண்டு வேலை மெயினா செய்துச்சுங்க. ஒண்ணு வந்து ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் தொடர்பு படுத்துச்சு, இணைச்சுது, பிணைச்சுது. இணைச்சி பிணைச்சி அந்த பொருளை விளக்குச்சு. அது இல்லாம என்ன பண்ணுச்சு? விவகார நயம் ஒரு பொருள்ல பல பிரிவுகளை ஏற்படுத்துச்சு. இந்த ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க விவகார நயம் விஷயத்துல. நிச்சய நயத்தை நான் இப்ப சொல்ல போறேன். ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். விவகார நயத்துல என்ன பாயிண்ட் சொன்னமோ அதே பாயிண்ட் ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும், ஆனா ரிப்பீட்டேஷன் கிடையாது. நான் அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், எங்க அது போல வருதோ அந்த இடத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நிச்சய விவகார நயம் என்பது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நிச்சய நயம் இருக்கு பாருங்க. ஒரு பொருள்ல வந்து சாமானிய குணமும் இருக்கு, அதாவது பொது குணம் என்று கூறுவர், விசேஷ குணம் சிறப்பு குணமும் இருக்கு. அப்படி இருக்கிறதுல சாமானிய குணங்களை எது விஷயமாக்குகிறதோ, சாமானிய குணங்களை எது எடுத்துரைக்கிறதோ, சாமானிய குணங்களை பொது குணங்களை எது எடுத்துரைக்கிறதோ அதை நிச்சய நயம் என்பர். விசேஷ குணங்களை அல்லது சிறப்பு குணங்களை எது எடுத்துரைக்கிறதோ அதை விவகார நயம் என்பர். இது வந்து ஆகமங்களுடைய கூற்றுங்க. பஞ்சாத்தியாயி முதலான நூல்கள்ல இப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள். பஞ்சாத்தியாயெல்லாம் வந்து நயத்தை பஞ்சாத்தியாயும் அகைன் நீங்க கேட்டீங்கல்ல, பஞ்சாத்தியாய நூலை திரும்ப ரெஃபர் பண்ணி பாருங்க. பஞ்சாத்தியாயில முடிஞ்சா அதுல இருக்கிற அந்த நயங்கள் சம்பந்தமான கருத்துக்கள், ஆனா ஃபுல் புக்கே வந்து நிறைய நயம். அந்த KV அஜித் தாஸ் திரும்பும் உண்மையிலே வந்து அவருக்கு நம்ம எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். பல நூல்கள் வந்து அப்படி வெளியே வந்து இருக்கிறது. பஞ்சாத்தியாய நீங்க ரெஃபர் பண்ணலாம். அம்பத்தூர்ல அகைன் அம்பத்தூர் வெளியீடு, அதுலயும் வந்து நயங்களை பற்றிய நிறைய ஃபுல் விவரமா இருக்கும். பஞ்சாத்தியாயில வந்து ரொம்ப விவரமா இருக்குங்க. பஞ்சாத்தியாயை நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். பஞ்சாத்தியாயில இப்படிதான் சொல்லியிருக்காங்க. எது வந்து பொது குணங்களை போக்கஸ் பண்ணதோ எடுத்துரைக்கிறதோ அதன் பெயர் நிச்சய நயம். எது விசேஷ குணங்களை சிறப்பு குணங்களை எடுத்துரைக்கிறதோ அதன் பெயர் விவகார நயம் என்று பஞ்சாத்தியாயி என்கிற நூலில் எடுத்துரைத்திருக்கிறார். இப்போ நிச்சய நயம் என்ன பண்ணும்? விவகார நயம் பிரிவுகளை ஏற்படுத்தி விளக்குங்க. ஒரு பொருள்ல பல பிரிவுகளை ஏற்படுத்தி விளக்கும். விவகார நயம் அப்படி பண்ணுது. நிச்சய நயம் என்ன பண்ணுது? ஒரு பொருள்ல பிரிவை ஏற்படுத்தாது. அது அபேதமாக, அபேதம்னா வந்து பிரிவு ஏற்படுத்தாதது, பேதம்னா பிரிவை ஏற்படுத்துதல்ங்க. பிரிவுகள், பேதம்ன்றது வந்து வடமொழி சொல். பிரிவை ஏற்படுத்துறது அது வந்து பேதம் அப்படின்னுவாங்க. பிரிவை எது ஏற்படுத்தவில்லையோ, ஒட்டுமொத்தமாக அறிகிறதோ, முழுவதுமாக அறிகிறதோ, எந்த பிரிவையும் ஏற்படுத்தவில்லையோ அதை அபேதம் என்று கூறுவர். நிச்சய நயம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பொருளை அபேதமாக அறிகிறது. இது ஒரு சென்டென்ஸ் நான் இங்க படிக்கிறேன் பாருங்க. निश्चय नय के अन्य भेदों को विवक्षानुसार कभी निश्चय तो कभी व्यवहार कह दिया जाता है. நான் இந்த பாயிண்ட்டுக்கு நான் அப்புறம் வரேன். அது எப்படி எந்த நோக்குல வந்து நிச்சய நயத்தினுடைய
சில பிரிவுகளை விவகார நயங்களா கூட கூறலாம். அது எப்படி கூறுறாங்க அப்படின்றத நான் முதல்ல இதனுடைய பிரிவுகளை விளக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அப்பதான் ஈஸியா புரியும். விவகார நயம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவகார நயம் தான் வேலையை செய்துடுது. ஒரு பொருளை படுத்தி எடுத்து கூறுது. ஒரு பொருளை பத்தி எடுத்து சொல்லிட்டு அது அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் நிச்சய நயம் தான் வேலையை ஆரம்பிக்குது. அதே பொருளை பத்தி தான் நிச்சய நயமும் விளக்குதுங்க. நிச்சய நயம் எடுத்த உடனே என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவகார நயம் சொன்ன கருத்துக்களை மறுக்கும். அப்படின்னா விவகார நயத்தை நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லையாங்க? விவகார நயத்தை ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையாங்க? நிச்சய நயம் தாங்க உண்மையானது, அதுதாங்க சத்தியார்த்தம், அதுதானுங்க பூதார்த்தம். அது விவகார நயத்தை அபூதார்த்தம் சொல்லுது, மறுக்குது. அப்படின்னா விவகார நயம் தேவையே இல்லையா? அப்படி கிடையாது. விவகார நயம் இல்லைன்னா பொருளை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. விவகார நயம் இல்லைன்னா ஆகமங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. விவகார நயம் இல்லைன்னா சரணானி யோக மற்றும் பிரதமானி யோகனுடைய கருத்துக்கள்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. சரணானி யோகம் மற்றும் பிரதமானி யோகத்தினுடைய கருத்துக்கள் இந்த விவகார நயத்தினுடைய துணையால் தான் நிற்கின்றன. ஒழுக்கம், நடத்தை எல்லாம் விவகார நயம் எவ்வளவு கரெக்டானதுன்னு பாருங்க. பிறன்மனை விழையாமை, இது ஒரு ஒழுக்கம், ஒரு சிராவகன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமானதாகும். இது விவகார நயம் இல்லையேல் என்றால் தன் மனைவி பிறன்மனை என்ற இதுவே எழாது இல்ல. விவகார நய நோக்குல தான் இந்த ஒழுக்கம் அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. உடலே இல்லைன்னு வச்சுங்க, விவகார நயம் தான் உடலையும் ஆன்மாவையும் சம்பந்தப்படுத்தி சொல்லுது. விவகார நயம் இல்லைன்னா விரதம் உபவாசம்ன்றதே கிடையவே கிடையாது. விரதம் உபவாசம் ஒரு ஸ்ராவகன் மேற்கொள்ளணும்னு சொல்லி இருக்காங்க. சோ விவகார நயம், அது சரணானி யோகம், அதை நான் திரும்ப அதெல்லாம் அது சரணானி யோகத்தோட தொடர்பு படுத்தி பாருங்க. நடத்தையுடன், விரதங்களுடன், உபவாசங்களுடன், புற ஒழுக்கங்களுடன், அக ஒழுக்கங்களுடன் தொடர்பு படுத்தி பார்க்கறதுக்கு விவகார நயம் இன்றியமையாது. ஆனா நிச்சய நயம் தான் வேலையை பண்ணுது. நிச்சய நயம் வந்த உடனே அது என்ன பண்ணுது? விவகார நயம் சொன்னதெல்லாம் போய். ஏன்னா நிச்சய நயத்தினுடைய வேலை வேறங்க, அதனுடைய நோக்கம் வேறங்க. ரெண்டுமே பொருளை தாங்க எடுத்து உரைக்குது. ரெண்டுமே ஒரே பொருளை தான் எடுத்துரைக்க முயற்சிக்கின்றன. ரெண்டுமே ஆன்ம பொருளை தான் எடுத்துரைக்க முயற்சிக்கின்றன. ரெண்டுமே பொருள்களை பொருள் எல்லாத்திலும் ஆன்ம பொருளை நம்ம பிரதானமா சொல்றோம், மற்ற பொருள்களையும் அது எடுத்துரைக்க விரும்பும். விவகார நயம் பிரிவு ஏற்படுத்தி, பிளவை ஏற்படுத்தி, அதை வகைப்படுத்தி, பல பிரிவுகளை ஏற்படுத்தி பொருளை எடுத்துரைக்க முயற்சிக்கும். நிச்சய நயம் பிரிவை ஏற்படுத்தினா அது தப்பு அப்படின்றோம். ஏன்னா அதனுடைய நிச்சய நயம் எப்படிப்பட்டது? அது பிரிவை ஏற்படுத்தினாலே அது ஒத்துக்காது. பிரிவு ஏற்படுத்துறது அது ஒத்துக்காது. சரிங்களா? இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாடர்ன் லாங்குவேஜ் லேர்னிங் சிஸ்டத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தை ஒரு மொழி பேசுது அப்படின்னு வச்சுங்க, ஒரு மொழி பயிற்றுனர் இருக்காரு, மொழிய கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டீச்சர் இருக்காரு. அவங்களுக்கெல்லாம் முதல் ட்ரைனிங் என்ன அப்படின்னா, குழந்தைகளை பிரைமரி லெவல்ல பேச விடுங்க, எழுத விடுங்க. தப்பா எழுதட்டும், தப்பு தப்பா பேசட்டும், தப்பு தப்பா எழுதட்டும், அதை தடுக்காதீங்க அப்படின்னு. அது 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 ஒரு பாட்டு. ஆனா ஒரு இலக்கணத்துல புலமை வாய்ந்தவர் இருக்காருன்னு வச்சுங்க, இலக்கண நூல்களை எழுதுறவர் இருக்காருன்னு வச்சுங்க, அவரு என்ன சொல்லுவாரு? மொழியை தப்பா பயன்படுத்தக்கூடாது, தப்பா பேசக்கூடாது, தப்பா எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு கூற்றம் அது இடத்துல கரெக்ட் தாங்க. ரெண்டுதுலயும் எந்த தவறும் கிடையாதுங்க. அதே போலதான் விவகார நயம், நிச்சய நயம், இந்த ரெண்டுத்தினுடைய கூற்றம்
அதன் இடங்களில் அது சரியானவை. விவகாரணையும் பிரிவு ஏற்படுத்தி சொல்லுது விளக்கறதுக்காக, தவறு கிடையாது. நிச்சயனையும் அபேத பொருளை எடுத்துரைக்குது, அந்த பொருளினுடைய அந்த அகண்ட பொருளை எடுத்துரைக்கிறது. அகண்டனா கண்டமாவாதது, பிரிவு ஏற்படுத்தாதது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதனுடைய முதல்ல நான் பிரிவுகளை சொல்லிடுறேன், பிரிவுகளை சொல்லிட்டு சில கருத்துக்களை சொல்ல வரேன். நிச்சயநயம் இருக்கு பாருங்க, அதுக்கு முதன்மையாக 2 பிரிவுகளை எடுத்து கூறுகிறார்கள். ஒண்ணு வந்து அசுத்த நிச்சயநயம். பாருங்க, நிச்சயநயத்திலே அசுத்தன்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. நிச்சயநயம்னா அசுத்தம் கிடையவே கிடையாது. ஏன்னா நிச்சயநயம் வந்து சத்தியார்த்தமானது, பூதார்த்தமானது அப்படின்னு குந்தாச்சாரியர் சமயசாரத்துல சொல்றாரு. நிச்சயநயம் பூதார்த்தமானது, சத்தியார்த்தமானது, உண்மையானது. அப்படி இருந்தும் அந்த நிச்சயநயத்துல, ஏன்னா பாருங்க, நிச்சயநயத்தை நமக்கு எடுத்துரைக்கிறாங்க, சிராவகர்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க, முனிவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், நமக்கு வந்து சேரணும். இப்போ இன்னும் சொல்ல போனா நயங்களை எடுத்து உரைக்கும் போது எடுத்துக்காட்டு அவசியமானதாங்க, அதனால டைம் வேஸ்ட் ஆகுது இல்லைங்க. ஆனா எடுத்துக்காட்டு இல்லாம சிலதெல்லாம் நம்மளால விளக்க முடியாதுங்க. எடுத்துக்காட்டு சொன்னா வந்து நல்லா புரிஞ்சு போகுது. அதே போலதான் நிச்சயநயம் அகண்ட பொருளை தான் எடுத்து உரைக்கிறது, அபேதமான பொருளை தான் எடுத்து உரைக்கிறது, முழுமையான பொருளை தான் எடுத்து உரைக்கிறது, எந்த பிரிவும் ஏற்படுத்தாததான் எடுத்து உரைக்கிறது அதனுடைய வேலை. ஆனா இங்க நிச்சய நயத்தினுடைய பிரிவுகளை சொல்லும் போது ஒண்ணு அசுத்த நிச்சய நயம் அப்படின்றாங்க, இன்னொன்னு வந்து சுத்த நிச்சய நயம் அப்படின்றாங்க. நிச்சய நயத்துல ஏன் அசுத்தன்ற பிரிவு? நமக்கு நிச்சய நயத்தை புரிய வைக்கிறதுக்காக அப்படி ஒரு பிரிவை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஒண்ணு அசுத்த நிச்சய நயம், இன்னொன்று சுத்த நிச்சய நயம். இந்த சுத்த நிச்சய நயம் இருக்குது பாருங்க, அதுல மேலும் 3 பிரிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக. ஆகமங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆச்சாரியர்களுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு எடுத்துரைக்கிற உபதேசமானது ரீச் ஆகுதா இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து பிராணிகளுக்கு வந்து அது வந்து ஜீவகாருண்யமா இருக்கும். அந்த உபதேசம் வந்து புரியுற மாதிரி இருக்கணும், அப்பதான் நமக்கு நல்லது. அந்த உபதேசம் நமக்கு புரியல அப்படின்னு வச்சுங்க, சும்மா கேட்டா மட்டும் போதுமாங்க? ஆகமங்களை கேட்டு புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கினாதான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ற டைமா இருக்கட்டும், அது நம்ம நான்மன்களுக்கு நல்லதா இருக்கும். திரும்பவும் இந்த சுத்த நிச்சயம் இருக்கு பாருங்க, அதை புரிய வைக்கும் பொழுது 3 பிரிவுகளாக ஏற்படுத்தி எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஒன்று ஏகதேச சுத்த நிச்சயநயம், 2 சாக்ஷாத் சுத்த நிச்சயநயம், இதுதான் சுத்த நிச்சயநயம் அப்படின்றாங்க. மூன்றாவதாக பரம சுத்த நிச்சயநயம் என்று சுத்த நிச்சயநயத்துல 3 பிரிவுகளை எடுத்துரைத்திருக்கிறார்கள். நிச்சயநயத்துல முதல்ல அசுத்த நிச்சயநயம் மற்றும் சுத்த நிச்சயநயம் என்று 2 பிரிவுகளை எடுத்துரைத்திருக்கிறார்கள். பிறகு அசுத்த நிச்சயநயத்துக்கு மேலும் வேற எந்த பிரிவுகளையும் சொல்ல, உட்பிரிவுகளையும் சொல்ல, ஆனா சுத்த நிச்சயநயம் இருக்கு பாருங்க, அதுல மேலும் 3 பிரிவுகளை எடுத்துரைக்கிறார்கள். ஏகதேச சுத்த நிச்சயநயம், சாக்ஷாத் சுத்த நிச்சயநயம் மற்றும் பரம சுத்த நிச்சயநயம். இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் வார்த்தைகளினுடைய மாயாஜாலங்கள் தாங்க. கிட்டத்தட்ட சாக்ஷாத்தும் பரமகும் மீனிங் பாத்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில ரொம்ப பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. ரெண்டும் சினானிமா, ஒரு பொருளை உடையதா சொற்களாகவே இவை கருதப்படுகின்றன, ஆளப்படுகின்றன. ஆனா இங்க அதை வேறுபடுத்தி இங்க எடுத்துரைத்திருக்கிறார்கள். சாக்ஷாத் பரமன்ற 2 சொல்லு இருக்கு பாருங்க, அந்த 2 சொல்லுமே ஒரே பொருளை உடையதாக உலகியல் வாழ்க்கையில் இந்த 2 சொற்களும் ஆளப்படுகின்றன. இருந்தாலும் இங்க ஆச்சாரியர் வந்து அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் காமிக்கிறார். இப்படி சுத்த நிச்சயநயத்துக்கு 3 பிரிவுகளை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏகதேச சுத்த நிச்சயநயம், சாக்ஷாத் சுத்த நிச்சயநயம் மற்றும் பரம சுத்த நிச்சயநயம் என்று 3 பிரிவுகளை எடுத்துரைத்திருக்கிறார்கள். புரிஞ்சுதுங்களா? முதல்ல அசுத்த நிச்சயநயம், 2வது பிரிவு சுத்த நிச்சயநயம். சுத்த நிச்சயநயத்துல மேலும் வந்து 3 பிரிவுகள்: ஏகதேச சுத்த நிச்சயநயம்,
சாட்சாத் சுத்த நிச்சயநயம் மற்றும் பரமசுத்த நிச்சயநயம் என்று. சுத்த நிச்சயநயம் சில நேரங்கள்ல சுத்த நிச்சயநயன் குறிப்பிடுறாங்க. இந்த மூணுத்தையும் சேர்த்தா சுத்த நிச்சயநயம் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு. ஏகதேச சுத்த நிச்சயநயம், சாட்சாத் சுத்த நிச்சயநயம், பரமசுத்த நிச்சயநயம். ஒரு சில நேரங்கள்ல இந்த மூணுத்தையும் சேர்த்து சுத்த நிச்சயநயம் அப்படின்றாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஆச்சாரியர்கள் உபதேசம் கொடுக்கும் பொழுது, அதாவது ஆகமங்களை விளக்கும் பொழுது, சாட்சாத் சுத்த நிச்சயநயம் இருக்கு பாருங்க, அதை மட்டும் சுத்த நிச்சயநயம் கூட சொல்றாங்க. ஒரு சில நேரங்கள்ல இது மூணு சேர்ந்த சுத்த நிச்சயநயன்றாங்க. ஒரு சில நேரங்கள்ல இந்த சாட்சாத் சுத்த நிச்சயநயத்தை மட்டும் சுத்த நிச்சயநயன்றாங்க. இது எப்படின்னு ஒண்ணு ஒண்ணா விளக்கும் போது நான் கண்டிப்பா இதை எடுத்து சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்படி இத சொல்லியிருக்காங்க. அசுத்த நிச்சயநயம், சுத்த நிச்சயநயம். சுத்த நிச்சயத்துல ஏகதேச சுத்த நிச்சயநயம், சாட்சாத் சுத்த நிச்சயம் மற்றும் பரமசுத்த நிச்சயநயம் என்று சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ முதல்ல அசுத்த நிச்சயநயத்துக்கு வரலாங்க. இங்கதான் நான் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். என்னன்னு பாருங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அசுத்த நிச்சயநயம் இருக்கு பாருங்க, அசுத்த நிச்சயநயம் சோபாதிக குணி இருக்கு பாருங்க. சோபாதிக்குன்னா அழுக்குடைய, கர்ம மல அழுக்குடைய, வினை அழுக்குடைய அப்படின்ற பொருளுங்க சோபாதி. விகார பாவமுடைய, விபாவ பாவமுடைய அப்படின்னு அர்த்தங்க சோபாதி. ரெண்டு சொல்லுங்க. ஒண்ணு சோபாதிங்க, அந்த கர்ம வினை அழுக்குகள், கர்ம மலங்கள் எல்லாம் இருக்குங்க. இன்னொன்னு நிரூபாதிங்க. இது சத்பூத விவகார நயத்தினுடைய 2 பிரிவுகளை எடுத்துரைக்கும் போது கூட நான் சொன்னேன். இந்த சோபாதி நிருபாதின்ற 2 சொற்களை நான் சொன்னேன். இந்த சோபாதி குணம் இருக்கு பாருங்க, மற்றும் ராகாதி பாவங்கள் இருக்கு பாருங்க, இத ஆன்மாவோட தொடர்பு படுத்துது. இதன் பெயர் தாங்க அசுத்த நிச்சயநயம். ராகாதி பாவங்களை, விகார பாவங்களை இது ஆன்மாவுடன் தொடர்பு படுத்துகிறது. எது விகாரி பாவங்களை, சோபாதி குணியை எடுத்துரைக்கிறதோ அதன் பெயர் அசுத்த நிச்சயநயம் ஆகும். இப்போ இங்க உங்களுக்கு ஒரு கேள்வி எழணும். என்ன கேள்வி எழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபச்சரித்த சத்பூத விவகார நயத்துக்கு போங்க. திரும்பவும் அங்க என்ன சொன்னாங்க? அங்கேயும் இதேதான் சொன்னாங்க. சோபாதி குணியில எது பிரிவை ஏற்படுத்துகிறதோ அதுதான் உபச்சரித்த சத்பூத விவகார நயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்மாவனுடைய மதிஞானம். ஏன்னா மதிஞானம் சோபாதி, கர்ம வினை மல்ல அழுக்குகள்லாம் அங்க இருக்குது, முழுமை அடையாததும் கூட அப்படின்னு சொன்னாங்க. அங்க விவகார நயத்துல உபச்சரித்த சத்பூத விவகார நயத்துல சொல்லிட்டு திரும்பவும் ஏங்க இங்க அசுத்த நிச்சய நயத்திலையும் அதையே கொண்டு வராங்க? விவகார நயத்துல ஏற்கனவே ஒரு பிரிவுல சொல்லிட்டாங்க. அப்பனா இங்க அசுத்த நிச்சய நயத்துல ஏன் கொண்டு வராங்க? ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க. அங்க குணி அடிப்படையில் ஞாபகம் வச்சுங்க, உபச்சரித்த சத்பூத விவகார நயத்தில் குணி இப்படிப்பட்ட பிரிவை ஏற்படுத்துகிறது. அசுத்த குணம் அதையுடைய ஆன்மா, அசுத்த குணி, அதாவது அசுத்த பொருள். குணினா அது பொருள், அந்த குணத்தையுடைய பொருள் அப்படின்னு பிரிவை ஏற்படுத்துது. உபச்சரித்த சத்பூத விவகாரணையும் பிரிவை ஏற்படுத்துகிறது. விவகாரணையும் பிரிவை ஏற்படுத்துகிறது. இங்கு நிச்சய நயமானது பிரிவை ஏற்படுத்தாது. இத ஒன்னா சொல்லும், அகண்டமா சொல்லும். என்ன அப்படின்னு சொல்லும்? ஆன்மாவுல விகார பாவம் இருக்கிறது, விகார பாவத்துடன் கூடியது. ஆன்மாவுல விகார பாவம் இருக்குது, ஆன்மா விகாரமானது. விகாரமானதுன்னா என்னது? அசிங்கமாகுது அப்படி கிடையாதுங்க. அதாவது விபாவ பாவத்துடன் கூடியது, ராகாதி பாவத்துடன் கூடியது, விருப்பு வெறுப்புடன் கூடியது. அப்படி ஆன்மாவிலேயே அது இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒன்னா சேர்த்து சொல்லிட்டு பாருங்க. நிச்சய நயத்தினுடைய வேலை இல்ல என்ன? அபேதமா விளக்குறது. எது ஆன்மாவனுடையது கிடையாதோ, ஒரு நோக்கில பார்த்தா ஆன்மாவனுடையது கிடையாது.
விபாவ பாவங்கள் ஆன்மாவினுடையது கிடையாது, விருப்பு வெறுப்பு ஆன்மாவினுடையது கிடையாது. அத வந்து ஒன்னா சேர்த்துடுது. ஆன்மாவினுடையது அது ஆன்மாதான், ராகாதி பாவங்கள் ஆன்மாதான், விருப்பு வெறுப்பு ஆன்மாதான் அப்படின்னு சொல்லு. அதனாலதான் இதன் பெயர் அசுத்தங்க. அப்பனா நிச்சயம் ஏங்க? நிச்சயம் ஏன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆன்மாவை வந்து அகண்டமா விளக்குது, எந்த ஒரு பிரிவையும் ஏற்படுத்துறது கிடையாது. அதனால இது வந்து நிச்சயம். இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நிச்சய நோக்குல ஆன்மா விருப்பு வெறுப்பு முதலான பாவங்களை, சோபாதி பாவங்களை கொண்டிருக்கிறது, மோகராக துவேஷ பாவங்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது கரெக்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விகாரி பாவங்கள் ஆன்மாவில இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது புர்கலத்துல தோன்ற மாதிரி ஆயிடுங்க. ஒரு நோக்குல பாத்தீங்கன்னா இது ஆன்மாவினுடையதுதான், எந்த சந்தேகமும் இதுல கிடையாதுங்க. ஏன்னா விகாரி பாவங்கள் வந்து புர்கலத்துல தோன்றது கிடையாதுங்க, ஆன்மாவிலதான் தோன்றது. அதனால நிச்சயம் ஏங்க? அசுத்தம் ஏங்க? ஏன்னா இது ஆன்மாவினுடைய சுபாவம் கிடையாது, அதனால அசுத்தம். இப்படி உபச்சரித்த சத்பூத விவகார நயத்துல குண குணி அடிப்படையில வந்து பிரிவை ஏற்படுத்தி சொல்றாங்க. அசுத்த குணம் அதையுடைய பொருள், குணி அந்த பொருள், அப்படி வந்து அங்க பிரிவை ஏற்படுத்தி சொல்றாங்க. இங்க வந்து ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றாங்க, அகண்டமானது அப்படின்றாங்க. ஆன்மாவிலதான் ராகாதி பாவங்கள் தோன்றுகின்றன, ஆன்மாவினுடையதுதான், அது ஆன்மாதான் அப்படின்னுறாங்க இங்க அசுத்த நிச்சய நயத்துல. இதுதான் டிஃபரன்ஸ். இன்னும் சொல்ல போனா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கலாம், எடுத்துரைக்கிற விதம் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது கண்டிப்பாக. எல்லாமே பொருளை விளக்கதான் முயற்சி செய்கின்றன. எல்லா நயங்களும் பொருளை விளக்கதான் முயற்சி செய்கின்றன. நயங்கள் வந்து பொருளை தான் எடுத்துரைக்கிறது. இப்படி நயம், இந்த நயம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நய நோக்குலதான் ஆன்மா வந்து ராகியாகவும் அல்லது குரோதியாகவும் அல்லது மதிஞானியாகவும் இருக்கிறது. இந்த அசுத்த நிச்சய நோக்குல பார்க்கும் பொழுது ஆன்மாவை ராகின்னு சொல்றோம், ராகத்தை உடைய ஆன்மா, அதை ஒன்னா சேர்த்துடுறோம். ராகத்தை உடைய ஆன்மா, விருப்பை உடைய ஆன்மா, ராகி, துவேஷி, குரோதி அல்லது மதிஞானி. மதிஞானி ஆன்மான்னு கூட சொல்லிடுவோம். மதிஞான ஆன்மாவில இருந்து வேறுபட்டது நீங்க சொல்றது இல்ல, மதிஞானத்துடன் கூடிய ஆன்மா அப்படின்றாங்க இங்க. ஏன்னா ஒன்னா சேர்த்து சொல்றாங்க இங்க, அகண்டமா சொல்றாங்க. அந்த விகாரம் ஆன்மாவிலேயே இருக்குதுன்னு சொல்றாங்க. அது ஒரு நோக்கத்துல சரியானதும் கூட, ஏன்னா இது புருகுலத்துல தோன்றது கிடையாது, ஆன்மாவிலதான் தோன்றது. இப்படி இந்த நயம் இருக்கு பாருங்க, திரவியத்துல வந்து சுத்தம் இருக்குது. பரம பாரிணாமிக பாவ நோக்குல பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் சுத்தமானதுதான், அதாவது ஆன்ம பொருள் வந்து சுத்தமானதுதான், நோ டவுட். ஆனா பரியாயத்துல அசுத்த தன்மை இருக்கிறது. அந்த நோக்குல பரியாய நோக்குல திரவியத்தை அசுத்தம் சொல்லிடும். ஆன்மா ராகி, ஆன்மா துவேஷி, ஆன்மா மதிஞானி அப்படின்னு சொல்லிடும். திரவிய நோக்கில் பார்க்கும் பொழுது ஆன்மாவில் சுத்த தன்மை இருக்கிறது, இருந்தாலும் இது பரியாய நோக்கில் பார்த்து அந்த பரியாய நோக்குல திரவியத்தை பாக்குதுங்க. பிரிவு ஏற்படுத்துறதா அப்படின்னு கிடையாது. இங்க திரும்ப அந்த விவகார நயத்தா கூட கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அப்படின்னா இது பரியாயத்தையும் திரவியத்தையும் வேற வேற பாக்குதுங்களாங்க, இது விவகார நயம் தானங்க? அப்படி கிடையாது. பரியாய நோக்குல மட்டும்தான் திரவியத்தை பார்த்துடுது. அப்படி பிளவு ஏற்படுது. ஜி இப்ப சித்த நிலையில அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நோக்கு சொல்ல முடியாதுல்ல ஜி? அப்படிதானே ஜி வரும்? அங்கேயும் சொல்ல முடியும். நான் வரேன், சுத்த நிச்சயத்துக்கு வரும்போது அங்க வரேங்க மகேந்திரவர்மன், அது அந்த நோக்குல கூட சொல்ல முடியும். சித்த நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல முடியாது. ஆனா சித்த நிலை நோக்குல ஆன்மாவை பாக்குறது, அதுவும் ஒரு நோக்கு இருக்குது. அதுக்கு நான் வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். சித்த நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நயம் என்ற நோக்கமே தேவையில்லைங்க. ஆனா அந்த சித்த ஆன்மாவை அறியும் போது நமக்கு நயம் தேவை. சித்தர்களுக்கு தேவையில்லை நயம், அங்க முழுமையான அரஹந்த நிலையிலே தேவையில்லை. ஆனா அந்த சித்த பகவானை நம்ம அறியறதுக்கு, சித்த ஆன்மனை அறியறதுக்கு நம்மளுக்கு நயம் கண்டிப்பா தேவை. அதை பத்தி நம்ம சர்ச்சை செய்யும் போது நயம் கண்டிப்பா தேவை, நமக்கு தான் தேவை. இப்படி இந்த பரியாய நோக்குல இது வந்து அந்த பொருளை பாக்குறது, அதனால இது வந்து அசுத்த நிச்சயம் அப்படின்னு இதை சொல்றாங்க. அந்த ராகாதி பாவம் இருக்கு பாருங்க, விருப்பு வெறுப்பு முதலான விகாரி பாவம் இருக்கு பாருங்க, அதனுடன் ஆன்மாவை வந்து
அபேதமா சொல்லுது. அசுத்த நிச்சயம் என்ன பண்ணுது? விருப்பு வெறுப்பு முதலான பாவங்களுடன் விவாகம் வந்து ஐக்கியமாயிடுச்சு, ஆன்மா ஐக்கியமானது, இதனுடன் ஐக்கியமானது அப்படின்னு சொல்லுது. அபேதமா சொல்லுது, அகண்டமா சொல்லுது. கண்டமா சொல்லல, பிரிவை ஏற்படுத்தல. அதனால இத வந்து அசுத்த நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. மோக ராக துவேஷ பாவ கர்மம் இருக்கு பாருங்க, மோக ராக துவேஷ பாவங்கள் இருக்கு பாருங்க, இதை அழிக்கிறது ரொம்ப நமக்கு விருப்பம். இதை அழிக்க விரும்புறோம். இந்த நய நோக்கில தான் வந்து மோக ராக துவேஷம் இருக்குது அப்படின்னு ஆன்மாவுடன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கினாதான் இதை அழிக்க முற்படுவோம். அதனால அசுத்த நிச்சய நயமும் தேவையானது தாங்க. ஞாபகம் வச்சுங்க, எனக்கு இந்த நயம் பிடிக்கும் இந்த நயம் பிடிக்காது அப்படின்னு இருக்கவே கூடாது. அது தவறு. எல்லா நயமும் பொருளை தான் உணர்த்துகின்றன, பொருளை பற்றி அறிவதற்கு தான் நமக்கு துணை புரிகின்றன. எனக்கு இந்த நயம் பிடிக்குங்க, எனக்கு நிச்சய நயம் பிடிக்குங்க, விவகார நயம் பிடிக்காதுங்க அப்படிலாம் ஒருத்தர் இருக்கவே முடியாது. அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆகமத்தினுடைய சரியான இதுவும் இல்லைன்னு அர்த்தம், ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நயத்துல என்னங்க பிடிக்கிறது பிடிக்காது இருக்குதுங்க? நயத்துல பிடிக்கிறது பிடிக்காது, ஏன்னா எல்லாமே பொருளை தான் எடுத்துரைக்கின்றன. அசுத்த நிச்சய நோக்கத்துல என்னுடைய ஆன்மாவில மோகராக துவேஷபாவம் இருந்து தெரிஞ்சாதான் அதை அழிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை மேற்கொள்ளுவோம். இது ஆன்மாவினுடைய கிடையவே கிடையாது நிச்சய நோக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான்னா அதை அழிக்கவே முற்பட மாட்டான். ஒவ்வொரு நயமும் பயனுள்ளவை, ஆச்சாரியர்களின் ஒவ்வொரு நோக்கமும் பயனுள்ளவை. அங்க ஒண்ணு வாங்க, மனைவி மக்கள் என்னுடையவை, என்னுடையவர்கள் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு அப்படின்னு நான் கருதுறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுணும்னு நினைக்கணும். உடல் என்னுடையது அப்படின்னு ஒரு நயம் சொல்லுது, அதையும் நான் வந்து விட்டுணும். மற்றபடி சோபாதி குணகுணி இருக்கு பாருங்க, கர்மமல அழுக்குகள் இருக்கு பாருங்க, விகார பாவங்கள் இருக்கு பாருங்க, அது என்னுடையவ அப்படின்ற நோக்கம் இவனுக்கு இருக்குது, அது ஒரு நயம் சொல்லுது, அதையும் விட்டுணும். நிர்மல பரியாயம் தான் ஆன்மா அப்படின்னு ஒரு நயம் சொல்லுது, பரியாயம் ஆன்மா கிடையாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த விகாரி பாவங்கள் ஆன்மாவில் ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நயம் சொல்லுது, அதையும் புரிஞ்சுக்கணும், ஏன்னா அதையும் விட்டுணும். இதெல்லாம் ஒவ்வொரு நயத்துக்கும் ஒரு பயன் இருக்கு பாருங்க. எல்லாமே வந்து ஆன்மனை அடைவதற்கான அந்த உபதேசத்தை தான் கொடுக்குது, அந்த நோக்கத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். அசுத்த நிச்சய நயம் வேஸ்ட், அசத்பூத விவகார நயம் வேஸ்ட் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாம் பயனுள்ளவை, இதெல்லாம் பொருளை தான் விளக்குகின்றன. எனக்கு பிடிச்ச நயம் எனக்கு பிடிக்காத நயம் எல்லாம் ஒருத்தன் சொல்லவே முடியாது. எனக்கு நிச்சய நயம் பிடிக்கும் எனக்கு விவகார நயம் பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவே கூடாது, சொல்றது தப்பு. இப்போ சொன்னோம்னா இப்ப ரொம்ப இதுவா சொன்னோம் எப்படின்னா, இந்த நயம் இருக்கு பாருங்க, திரவியத்தில் இருக்கிற அசுத்த பரியாயத்தோட அசுத்த பரியாய நோக்கில திரவியத்தையே வந்து அசுத்தம் சொல்லிடுது. அசுத்த பரியாய நோக்கில் திரவியத்தை அசுத்தம் என்று அசுத்த நிச்சயம் சொல்லி விடுகிறது. அந்த அசுத்த தன்மையை போக்குவதற்கு இது நமக்கு துணை புரிகிறது. ஓ, ஆன்மாவில்தான் மோகராக பாவங்கள். இப்போ அடுத்ததாக பாருங்க, இந்த எந்த குணஸ்தான அடிப்படைகள்ல பாத்தீங்கன்னா அசுத்த பரியாயங்களை இதை வந்து கிரகணம் பண்ணுது, அசுத்த பரியாயங்களை வந்து இது கிரகிக்குது, அசுத்த பரியாய நோக்குல திரவியத்தை கிரகிச்சுக்குது, அதாவது திரவியத்தை வந்து எடுத்துரைக்கிறது. அப்படி பாத்தீங்கன்னா முதல் குணஸ்தானத்திலிருந்து 12வது குணஸ்தானம் வரல இந்த அசுத்த நிச்சய நயத்தினுடைய நோக்க நாம வந்து தொடர்பு படுத்த முடியும். முதல் குணஸ்தானத்திலிருந்து 12வது குணஸ்தானம் வரை உள்ள ஜீவன்களை இந்த நிச்சய இந்த நிச்சய நோக்கில், அதாவது அசுத்த நிச்சய நோக்கில் நம்மால் பார்க்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது விகாரி பாவங்களுடன், விகாரி பாவம்னா வந்து கர்மமல அழுக்குங்க, அதுதான் விகாரி பாவம். இதுதான் விபாவ பாவம்னு சொல்லலாம். விருப்பு வெறுப்பு முதலானவை, மோகராக துவேஷம் முதலானவை, அதுதான் விகாரி பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுபாவம் கிடையாது. இந்த விகாரி பாவத்தோட இது வந்து ஆன்மா வந்து ஐக்கியமா இது காமிக்குது.
இதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விகாரி பாவங்களை வந்து புர்கலம் செய்யல, நான் தான் செய்யறேன், என்னுடைய தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து தவறை நிவர்த்தி செய்வோம். ஏங்க தசலட்சணத்தினுடைய கடைசியில வந்து க்ஷமாபணம் கேட்கிறோம்? ஏன் என்னை க்ஷமிப்பாயாக, அனைவரும் என்னை மன்னிக்கட்டும், நான் அனைத்து உயிர்களையும் மன்னிக்கிறேன், சவ்வே ஜீவா கமந்துமே அப்படின்னு ஏன் சொல்றோம்? காமாமி சவ்வே அண்ட் சவ்வே ஜீவா கமந்துமே அப்படின்னு ஏன் நம்ம சொல்றோம்? ஏன்னா நம்ம மேல குற்றம் இருக்குது, நம்ம மேல தவறு இருக்குது அப்படின்னு நமக்கு புரிஞ்சாதான் வந்து அந்த தவறை வந்து விளைக்கிறதுக்கு, அந்த தவறை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்வோம். அதே போலதான் வந்து இது வந்து இது என்ன பண்ணுது, இந்த அசுத்த நிச்சயம் என்ன பண்ணுது, ஆன்மாவில இவை எல்லாம் தோன்றுகின்றன, ஆன்மாவினுடைய இதுதான் அப்படின்னு சொல்லுது. அப்பனா வந்து இதை நான் போக்கணும், இது என்னுடைய குறைகள், என்னுடைய குற்றங்கள், இதெல்லாம் போக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு இது கிடைக்குது, ஞானம் கிடைக்குது. அதனால இது ரொம்ப பிரயோஜனமானதுதான். அசுத்த நிச்சயமும் பிரயோஜனம். அசுத்த நிச்சயம் வந்து இது அறியவே தேவையில்லை, இதை பத்தி தெரிஞ்சிக்கவே தேவையில்லை அப்படின்லாம் கிடையாது. இதுவும் ஒரு உண்மையை எடுத்துரைக்கிறது. பிறவி நிலையில் இருக்கும் ஒரு உயிரின் உண்மை நிலையை, நம் ஆன்மாவின் உண்மை நிலையை தான் எடுத்துரைக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து அந்த விகாரி பரியாயங்கள்ல இருந்து, விகாரி பாவங்கள்ல இருந்து நாம விடுவித்துக்க முடியும். அதனால இந்த விகாரி பாவங்களுடைய கர்த்தா போக்தா நாம தான், இதை செய்பவரும் நாமே, இதை அனுபவிப்பவரும், இதன் பயனை அனுபவிப்பவரும் நாமே. அதனால் இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இது என்னுடைய தவறுகள், இது என்னுடைய அபராதம் அப்படின்னு வந்து இந்த நயம் மூலமா இதை செய்யறது வந்து புர்கலம் கிடையாது, வேறொருத்தர் கிடையாது, அல்லது என்னில் எழும் விருப்பு வெறுப்பு முதலான பாவங்களை செய்பவன் நான் தான். பிற ஆன்மா கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, இல்ல வீட்லயே இருக்கிற மற்றவங்க கிடையாது. என்னல எழுற விருப்பு வெறுப்புக்கு காரணம் நான் தான் அப்படின்ட்டு புரியணுங்க. அதுதான் அசுத்த நிச்சயம் எடுத்து உரைக்குது அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஆசிரவம் என்னல, இன்னும் சொல்ல போனா, இன்னும் டீட்டெயில சொல்ல போனா, ஆசிரவம், பந்தம், புண்ணியம், பாவம், இதெல்லாம் எனக்கு ஏற்படுற ஆசிரவ பந்தத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்றத எடுத்துரைக்கிறது இதுதாங்க. அது புரிஞ்சாதான் நம்ம வந்து அதுல இருந்து நம்ம வந்து விடுபட முடியும் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அடுத்து வந்து சுத்த நிச்சய நயம் பாருங்க. சுத்த நிச்சய நயத்துல பாத்தீங்கன்னா 3 பிரிவுகளை எடுத்து சொன்னார். ஏகதேச சுத்த நிச்சய நயம், சாட்சாத் சுத்த நிச்சய நயம் மற்றும் பரம சுத்த நிச்சய நயம். இதுல நான் ஒரே ஒரு பிரிவு மட்டும் இன்னைக்கு எடுத்து சொல்ல போறேன். ஏன்னா ரொம்ப கண்டென்ட் ஒரே நாள்ல தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அசுத்த நிச்சயத்தை பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து சுத்த நிச்சயத்தினுடைய முதல் பிரிவான ஏகதேச சுத்த நிச்சயம், அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இது என்ன பண்ணும், இந்த ஏகதேசம்னா ஒரு பார்ட்டுங்க. ஆக்சுவலி ஏகதேசம்னா பார்ட், ஒரு பார்ட். நீங்க தேச விரதம்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, தேச விரதம் அது பார்ட். ஒரு பார்ட் ஒரு நோக்குல பார்க்கும் போது விரதம் பரிபாலிக்கப்படுகிறது. மகாவிரத நோக்கில பார்க்கும் பொழுது மகாவிரதம் வந்து முழுமையா பரிபாலிக்கிறது. தேச விரதம் என்ன பண்ணா ஒரு பார்ட் தான் பரிபாலிக்கும். 5வது குணஸ்தானத்துல தேச விரதம் சொல்றோம்ல, படிமைகள்ல ஒரு படிமை வந்து தேச விரதம். எல்லா படிமைகளும் அந்த தேச விரதத்துல தான் வருது, 5வது குணஸ்தானத்துல தான் வருது. அதே போலதான் அந்த தேச விரதம் எந்த சொல்றாங்களோ அதே போலதான் இங்கே ஏகதேச பார்ட் அளவு பாத்தீங்கன்னா வந்து சுத்தம். ஒரு பார்ட் நோக்குல பாத்தீங்கன்னா பகுதி அளவுல பாத்தீங்கன்னா சுத்தம். இது பாருங்க, இதனுடைய படிக்கிற பாருங்க, இதனுடைய சொரூபம், இதனுடைய இயல்பு. ஏகதேச சுத்த நிச்சயம் இதனுடைய சொரூபத்தை பாருங்க. जो नए एकदेश शुद्धता से तन्मय द्रव्य सामान्य को पूर्ण शुद्ध देखता है. பகுதி அளவு ஒரு ஆன்மாவில சுத்த தன்மை இருக்குதுன்னு வச்சுங்க, முழு ஆன்மாவையே சுத்தம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏகதேச நோக்குல பார்க்கும்போது அந்த ஆன்மா வந்து பகுதி அளவு நோக்குல பார்க்கும்போது ஒரு பகுதியை பாத்தீங்கன்னா சுத்தமானது. அந்த நோக்குல முழு, இப்ப நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுக்குறேன் பாருங்க. சம்யக் திருஷ்டிகள் இருக்காங்க பாருங்க, சம்யக் திருஷ்டிகளை பாவ சித்தர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
பாவ சித்தன்னா சமயக் தரிசனம் பெற்றவங்க சம்சாரத்துல நிறைய காலம் இருக்க மாட்டாங்க, அர்த்த புதுகல பராவர்த்தன காலம் தான் இருப்பாங்க, அவங்க மோட்சத்துக்கு கண்டிப்பா போயிடுவாங்க. அந்த நோக்குல சமயக் திருஷ்டிக்கு வந்து பரிபூர்ண சுத்த தன்மை இன்னும் கிடைக்கலங்க. முழுவதுமா இன்னும் வந்து சுத்த தன்மை கிடைக்கல. இருந்தாலும் அந்த ஒரு நோக்குல சமயக் தரிசனம் கிடைச்சிடுச்சு, பகுதி அளவு சுத்த தன்மை கிடைச்சிடுச்சு. அந்த நோக்குல அவர்களை பாவ சித்தர், பாவ நோக்குல பாவனை அடிப்படையில சித்தர்னே சொல்லிடுறாங்க. இப்படிப்பட்ட கூற்றுகள் வந்து ஆகமங்கள்ல வருகின்றன. இந்த பாவ சித்தரை சமயக் திருஷ்டிய பாவ சித்தர் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, பாவ நோக்கில் சித்தர், சித்த பகவான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதுவே ஏகதேச சுத்த நிச்சயனே தாங்க. ஒரு பார்ட்டு ஒரு பரியாயத்துல வந்து அந்த கொஞ்சம் வந்து தெளிவு இருக்கிறது, சுத்த தன்மை இருக்கிறது, தூய்மை தன்மை இருக்கிறது, திருஷ்டி வந்து சம்மிக் ஆயிடுச்சு, விஷன் அந்த பாக்குற நோக்கம் இருக்கு பாருங்க, நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது மட்டும் வந்துடுச்சு. உண்மையான நம்பிக்கை ஆகமங்கள் மேல, தேவ மேல, குரு மேல, சாஸ்திரம் மேல, ஆன்மா மேல நம்பிக்கை மட்டும் வந்துடுச்சு. ஞானமும் நல்ஞானம் ஆயிடுச்சு. ஆனா ஞானம் இன்னும் முழுமை அடையல, அதே போல சம்யக் சாரித்திரமும் இன்னும் முழுமை அடையல. அவன் இப்போதைக்கு 4வது குணஸ்தானத்துல தான் இருக்கிறான், அவிரத நிலையில தான் இருக்கிறான். இன்னும் விரதங்களை கூட முழுமையா கடைபிடிக்கல, அணுவிரதங்களை கூட இன்னும் முழுமையா கடைபிடிக்கல. அதுக்கப்புறம் மகாவிரதத்துக்கு போனோம், அதுக்கப்புறம் வந்து யதாக்கியாத்த சாரித்திரத்துக்கு போனோம், அந்த நிலையெல்லாம் போனாதான் அதுக்கப்புறம் வந்து மோட்சங்க, அதுக்கப்புறம் தான் சித்த நிலைங்க. ஆனா அந்த நம்பிக்கையில அந்த சுத்தத்தன்மை வந்துடுச்சு பாருங்க, உண்மை நிலை வந்துடுச்சு பாருங்க, உண்மையான அந்த நம்பிக்கையை வந்துடுச்சு பாருங்க, அந்த நோக்கிலேயே வந்து சித்தர்னு கூட சொல்லிடுறாங்கல்ல. அந்த ஒரு பார்ட்டை வச்சு, ஒரு பகுதியை வச்சு முழு அந்த பொருளையே மொத்தமா, அந்த பொருளையே, அதாவது ஆன்ம பொருளையே வந்து சுத்தமானது அப்படின்னு சொல்லிடுறது. அசுத்த நிச்சயத்துல என்ன பண்ணாங்க, ஆன்மாவில வந்து ராகாதி பாவம் தோன்றுது, அதனால ஆன்மாவையே ராகின்ட்டாங்க. இதுல என்ன பண்றாங்க, ஏகதேச சுத்த நிச்சயத்துல என்ன சொல்றாங்க, ஒரு பகுதியில வந்து தூய்மை தன்மை இருக்கிறது, அந்த தூய்மை தன்மை நோக்கிலேயே வந்து அந்த பொருளையே வந்து தூய்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பகுதியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது, ஏகதேசத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது, உற்று நோக்குது, அந்த நோக்குல அந்த பொருளையே அதை டிசைட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் இந்தியில சில கவிஞர்கள்லாம் இருக்காங்க, நான் தமிழ்ல என்னால கோட் பண்ண முடியல. ஈவன் நீங்க சொல்ல போனீங்கன்னு வச்சுங்க, தவறா எடுத்துக்காதீங்க, பாரதியார் மாதிரி ஒரு புலமை படைத்த கவிஞர் வந்து உருவாகல கண்டிப்பா. ஆனா அவர் தன்னுடைய குடும்பத்தை எவ்வளவு கட்டி காத்தாரு அப்படின்ற போது ஒரு கொஸ்டின் தான், அது கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க் தான் கண்டிப்பா. ஆனா அவரை பற்றி அந்த அந்த ஒரு அவருக்கு இருந்த அந்த ஒரு புலமையோ அல்லது அவருக்கு இருந்த அந்த ரொம்ப முற்போக்கான சிந்தனையோ யாருக்குமே இல்லை. ஆனா அவர் குடும்பத்தை எவ்வளவு கட்டி காத்தாரு, ஒரு குடும்பஸ்தனா எவ்வளவு வந்து பொறுப்புடன் இருந்தாரு அப்படின்றது வந்து. ஆனா வந்து பாரதியார எதுக்கு இன்னைக்கும் நம்ம வந்து நினைக்கிறோம், அவரு வந்து எவ்வளவு புலமை படைத்தவர், எப்படிப்பட்ட ஒரு புலவரா இருந்தாரு, எப்படிப்பட்ட ஒரு கவிஞரா இருந்தாரு அப்படின்றதான் நம்ம போக்கஸ் பண்ணுவோம். அவருக்கு இருந்த அந்த இது, அவர் என்ன எல்லாம் மைனஸ் பாயிண்ட் இருந்து அதையே நம்ம பேசுவோம், அதை யாரும் பேச மாட்டாங்க. அவருடைய புலமை எல்லாத்தையும் மறைச்சிடுச்சு, சரிங்களா. அதே போலதான் அந்த ஒரு நோக்கில வந்து அவர் வந்து இன்னைக்கும் வந்து பெரிய கவிஞரா இன்னைக்கும் போற்றப்படுகிறார் இந்திய அளவுல. ஈவன் இந்தியில இருக்கிறவங்க எல்லாம் கூட பாரதியார்னா பேர் நிறைய தெரிஞ்சிருக்காங்க, அவருடைய கவிதைகள்லாம் வந்து இந்தியில கூட மொழிபெயர்ப்பாய் நிறைய பேர் படிக்கிறாங்க. நாங்களே பசங்களுக்கு பாரதியாருடைய கவிதைகள்லாம் வந்து நடத்துறது உண்டு, இந்தியில நடத்துறோம். அந்த அளவு ரீச். ஏன்னா அதனுடைய அந்த அதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கிற பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, அது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எழுதியிருக்காது, சில கருத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து உலகத்துக்கே வந்து ஒரு இதுவா இருக்கும், அப்படி எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட நிறைய கவிதைகள்லாம் இருக்கு, அதை நாங்க இந்தியிலையும் நடத்துறோம், பாரதியாரோட கவிதைகளை இந்தியில நடத்துறோம். இப்படி அந்த ஒரு பாயிண்ட போக்கஸ் பண்ணி அவரை போல யாரும் கிடையாதுன்னு சொல்றோம்ல,
சில மைனஸ் பாயிண்ட். அதே போலதான் ஒரு பாயிண்ட் ஏகதேச சுத்த நிச்சயம்ன்றது என்னது, ஒரு நோக்குல வந்து அந்த பொருளையே வந்து இன்னும் உருதுலாம் சிலதெல்லாம் நாங்க போயட்லாம் நடத்துறோம் குழந்தைங்களுக்கு. ஃபிரா கோரக்புரி அது போல நிறைய பேர்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஹுக்கா அதெல்லாம் வந்து நிறைய பிடிப்பாங்க. ஹுக்கான்றது அந்த அந்த என்னது குழல் அந்த இது ஹுக்கா அப்படின்னுவாங்க. அது அந்த ஹுக்கா எல்லாம் நிறைய ஹுக்கா பிடிக்க 24 மணி நேரம் ஹுக்கா பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அந்த பீடி பிடிக்கிறது தான் அதுன்னு வச்சுங்களேன். அந்த புகையில போட்டு அந்த இதுதான் அது ஒரு பிள்ளைங்களுக்கு நடத்தும் போது அதை யாரும் போக்கஸ் பண்ணி நாங்க சொல்ல மாட்டோம். மெயினா வந்து அவர் எப்படிப்பட்ட கவிஞர், உருதுல எப்படிலாம் எழுதியிருக்காரு, எப்படிப்பட்ட ஒரு அருமையான கவிதைகள்ல கசல் அதெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றதான் நடத்துவோம். அதுதான் போக்கஸ் பண்ணுவோம். அந்த ஒரு பாயிண்ட் போக்கஸ் பண்ணி தான் அவருடைய பர்சனாலிட்டி பசங்களுக்கு முன்னாடி காமிப்போம். அதே போலதான் ஏகதேச சுத்த நிச்சயம் என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா, அந்த ஒரு சுத்த தன்மை இருக்கு பாருங்க, நம்பிக்கையில சுத்த தன்மை வந்துச்சு பாருங்க, நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை வந்துச்சு பாருங்க, அதை வச்சு அந்த ஆண்மனை வந்து தூய்மையானது சித்தன் அப்படின்னு சொல்லணும். இதுதான் வந்து ஏகதேச சுத்த நிச்சயத்தினுடைய வேலைங்க. அந்த ஒரு பார்ட்டை பத்தி சொல்றேன், சரிங்களா? இப்ப ஒருத்தர் நமக்கு தெரியும் அப்படின்னு வச்சுங்க, அவர் வந்து அவருடைய நல்ல குணங்கள்லாம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவருக்கு சில வந்து கெட்ட குணங்களும் இருக்கும், அது நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா நம்ம வந்து பேசும்போது அவரை புகழ்ந்து பேசுறோம்ல, யாருமே வந்து கெட்ட குணங்கள் இல்லாதவங்க அல்லது வந்து மைனஸ் பாயிண்ட் இல்லாத பர்சனாலிட்டி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாருக்கும் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. எதனாவது வந்து அவங்க பர்சனாலிட்டி கண்டிப்பா குறை கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்குது. ஆனா அதை நம்ம எல்லா நேரமும் அதே போலதான் இங்கேயும் இதை நான் வந்து ரொம்ப கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கையோட இணைச்சு இதை ஏகதேச சுத்த நிச்சயம் இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்படி நான் சொல்றேன். இது ஏன்னா ரொம்ப வந்து நயம் அப்படின்ட்டு நயம் புரியாம போயிடக்கூடாது. இப்படி இத சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து சமயக் திருஷ்டிகளை வந்து திருஷ்டி முக்தர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. திருஷ்டினா வந்து நம்பிக்கை அடிப்படையில வந்து முக்த ஜீவன், அவங்க பிறவி நிலையிலே கிடையாது, நம்பிக்கை அடிப்படை திருஷ்டி முக்தன் அப்படின்னு கூட அவங்கள சொல்றது, அல்லது பாவ சித்தன் அப்படின்னு கூட சொல்றது. இப்படி இத சொல்லியிருக்காங்க. இந்த நயநூக்கல நாம பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இத குணஸ்தானத்துல அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இது வந்து 4வது குணஸ்தானத்திலிருந்து இந்த நிலை இருக்கலாம். ஏகதேச சுத்த நிச்சய நயம் இருக்கு பாருங்க, 4வது குணஸ்தானத்திலிருந்து இந்த நிலை இருக்கலாம். அரஹந்த நிலை வரலாம். அரஹந்த நிலைக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன், ஏகதேச சுத்த நிச்சய நய நோக்குல வந்து நம்ம இதை வந்து தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து அசுத்த நிச்சயம் மற்றும் ஏகதேச சுத்த நிச்சயம், இது ரெண்டு தான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். இன்னொன்னு சொல்லிட்டேங்களா, அசுத்த நிச்சயத்தை முதல்ல பேசுறோம். ஏகதேச சுத்த நிச்சயம் வந்துருச்சுங்களா, ஏகதேச சுத்த நிச்சயம் அசுத்த நிச்சயத்தை புறந்தள்ளிடும். ஏகதேச சுத்த நிச்சயம் அசுத்த நிச்சயம் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த விவகார நயத்திலையும் அங்க திரும்ப அங்க போங்க, அனுபச்சரித்த சத்பூத விவகார நயம் என்ன தெரியுமா சொல்லும், உபச்சரித்த சத்பூத விவகார நயம் பேசுறது தப்புன்னு. உபச்சரித்த சத்பூத விவகார நயம் என்ன தெரியுமா சொல்லும், அனுபச்சரித்த அசத்பூத விவகார நயம் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லும். அனுபச்சரித்த அசத்பூத விவகார நயம் என்ன தெரியுமா சொல்லும், உபச்சரித்த அசத்பூத விவகார நயம் சொல்றது தப்பு அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து மேல் படிகள்ல போயிட்டே இருக்குல்ல. இன்னும் 2 நிச்சயங்களை பத்தி நம்ம பேச போறோம். அடுத்ததா நம்ம அதை பேசுவோம். அசுத்த நிச்சயம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆத்மாவில் இருக்கிற அந்த அசுத்த தன்மைய வச்சு பொருளே அசுத்தமானது அப்படின்னு சொல்லும். ஏகதேச சுத்த நிச்சயம் என்ன பண்ணுனா, பொருள் இருக்கிற கொஞ்சம் சுத்த தன்மையை வச்சு, ஏகதேசனா கொஞ்சம் சுத்த தன்மையை வச்சு, அதான் ஃபார் எக்ஸாம்பிள் சமயக் தர்ஷனம் இருக்குது, நற்காட்சி இருக்குது, அதை வச்சு பொருளே வந்து சுத்தமானது. ஆனா இதுல இன்னும் ஏகதேசம் தாங்க சுத்தம், ஏகதேசம் அசுத்தம் ஒரு பொருள். ஆனா ஏகதேச சுத்த நிச்சயம் என்ன பண்ணோம், சுத்த தன்மை மட்டும் போக்கஸ் பண்ணி பொருளே சுத்தமானதுன்றோம். ஆனா பொருளே சுத்தமானது கிடையாது, ஏகதேச அசுத்தமாவும் இருக்குது அந்த பொருள். இதுதான் இது ரெண்டுத்தை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றதை அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.